கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம ஆராய்ச்சி வேளையிலே மீண்டுமாக உங்களை நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதே நாள் ஆராய்ச்சிக்காக உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நாம் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்திலே இப்பொழுது வீற்றிருக்கிறார். அதை போல அந்த மேலானவைகளை நாம் நாட வேண்டும், அவைகளை நாம் தேட வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே ஒரு உன்னதமான ஒரு திட்டத்திற்கு பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உலகம் கொடுக்கக்கூடாதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்க அறிந்திருக்கின்றார். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசே சபையாருக்கு எழுதும் போது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் மேலானவைகளை தேடுங்கள். நாம் எதை தேடிக்கொண்டிருக்கின்றோம்? ரோமர் 6:5 நாம் வாசிக்கிறோம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். கிறிஸ்துவுடனே கூட நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்தவர்களாக இருக்கின்றோம். எனவே அவர் சொல்லுகிறார், அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால். எப்படி நாம் மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்படுகிறோம்? ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம். அவர் எப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ அதே போல ஞான ஸ்நானத்திலிருந்து நாம் வெளிவரும்போது உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். எனவே சொல்கிறார், அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இந்த விதமான நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? எனவேதான் ஞான ஸ்நானத்திலே பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கின்றோம். ஆக ஞான ஸ்நானம் எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு என்று பார்த்தீர்களா? ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்காக ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழ முடியும். மேலும் நாம் என்ன பார்க்கிறோம்? ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நாம் எல்லோருமே உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து மகிமையிலே வரும்போது அவர்கள் மீண்டுமாக உயிரோடு கூட எழுவார்கள். தேவன் அவர்களை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். அப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் ஆகாயத்திலே அப்படியே மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆக தேவனுடைய ஆவி நம்மிலே இருக்க வேண்டும். அன்பான சகோதரனே, சகோதரியே,
இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாக இருக்க வேண்டும். அவருடைய ஆவியை உடையவன் அவருடையவனாக இருக்கின்றான். அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆகினாலே நாம் தேவனுடைய ஆவியை உடையவர்களாக இருக்கின்றோம். மேலும் நாம் விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நாம் முத்திரை செய்யப்படுகிறோம். ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். அந்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் சகல ஆழங்களையும் நாம் அறிந்து கொள்கிறோம். கொலோசியர் 3:1 நாம் பின்பகுதியிலே நாம் என்ன பார்க்கிறோம்? எனவே மேலானவைகளை தேடுங்கள். எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரோடு கூட எழுந்ததுண்டானால் நாம் மேலானவைகளை தேட வேண்டும். மேலானவைகள் எது? இயேசு அழகாக சொல்லியிருக்கிறார் அல்லவா? மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். First you seek the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு அநேகர் தேட வேண்டியதை தேடாமல் எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலே அழிந்து போகக்கூடியவைகளை தேடுகிறார்கள். நித்தியமான காரியங்களை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். முதலாவது ஃபர்ஸ்ட் நாம் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். அப்படி என்றால் அவருடைய சபை, அவருடைய சபைதான் ராஜ்யமாக இருக்கிறது. அவருடைய சபையிலே அவர் ஆளுகை செய்கின்றார். அவர் முதல்வராக இருக்கின்றார். எல்லாவற்றையும் குமாரனுடைய கரத்திலே ஒப்புவித்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அல்லவா? அந்த ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அநேகருக்கு இந்த விதமான நம்பிக்கை வருவதில்லை. அது எப்படி வரும்? அன்பானவர்களே, 5 அப்பம் 2 மீன்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள். ஏன் உங்களுக்கு தேவன் செய்ய மாட்டார்? செய்வார் கண்டிப்பாக. நீங்கள் முதலாவது ராஜ்யத்தை தேடும் போது இவைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மத்தேயு 7:8 நாம் வாசிக்கிறோம், ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் நாம் கேட்பதே இல்லை. மனிதர்களை நாடுகிறோம், உறவினர்களை நாடுகிறோம், அவர்களாலே நாம் ஏமாற்றம் அடைகின்றோம். பிதாவாகிய தேவன் ஒருவரையும் அவர் ஏமாற்றக்கூடியவர் அல்ல. எல்லோருக்கும் அவர் பிதாவானவராக இருக்கின்றார். அவராலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். எனவே அவருடைய சமூகத்திலே போங்க, அவரிடத்திலே கேளுங்க, நீங்கள் நிச்சயமாக அவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிற ஒவ்வொருவனுக்கும் கதவு திறக்கப்படுகிறது. நாம் என்ன பார்க்கிறோம்? 3வதாக பூமியிலே உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். இன்னைக்கு அநேகர் பூமியிலே உள்ளவைகளை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். Set your affection on things above, not on things on the earth. பூமியிலே உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாம் நாட வேண்டும். மேலானவைகள் என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்திலே போய் வீற்றிருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட உட்காருவான் என்று சொல்லியிருக்கிறார். ஆக நாம் நாட வேண்டியது மேலே பிதாவினுடைய வலது வாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிற ஆண்டவருடைய பக்கத்திலே நாம் போய் அமர வேண்டும். இன்றைக்கு அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? அன்பானவர்களே, இதை ஜெயம் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க அறிந்திருக்கிறார். நிச்சயமானது பரலோகம் என்று பார்க்கிறோம். நாம் காண்கிறவைகள் எல்லாமே அனிச்சயமானவைகள். ஒரு நாளிலே இவைகள் எல்லாமே அழிந்து போய்விடும். ஆனால் இந்த அழிந்து போகக்கூடிய இந்த உலக காரியங்களை தான் அனுதினமும் அநேகர் நாடி தேடுகிறார்கள். ஆனால் அழியாதவைகளை நாம் தேடும்போது நிச்சயமாக நாம் தேவனோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம். மத்தேயு 6வது அதிகாரம் 32வது வசனத்திலே இயேசு மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்னது
தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் தேடாதிருங்கள். காகங்களை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். சாலமோன் முதலாக அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது உங்களை பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இங்கே நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அஞ்ஞானிகள் தான் தேவையில்லாத காரியங்களை நாடி தேடி காலங்களை விரயம் செய்கிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாமே உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். லூக்கா 12வது அதிகாரம் 20-21 வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். ஐஸ்வர்வானை பார்த்து வேத வசனம் சொல்லுகிறது, நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி ஆத்துமாவை சந்தோஷமாக இரு, உனக்காக அநேகம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பதில் என்னவாக இருந்தது? மதிகேடனே, உன்னுடைய ஆத்துமா இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அப்பொழுது நீ இவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறையே, அவைகள் எல்லாம் யாருக்கு சொந்தமாகும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அவன் ஒரு மதிகேடனாக இருந்தான். தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற ஒவ்வொருவனும் இப்படியே இருக்கிறான் என வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த விதமாக சேர்த்து வைப்போம் என்றால் இப்படித்தான் நாமும் இருப்போம், ஒரு மதிகேடனாக இருப்போம். உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். நாம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றோமா? வேதாகமம் திரும்ப திரும்ப நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியங்கள் அதுவாகத்தான் இருக்கிறது. எனவே பூமியிலே உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். 4வது, மேலானவைகள் நாடுங்கள் என்று சொல்லுகிறதே, அந்த மேலானவைகள் இன்னும் பவுல் விளக்கமாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று எழுதியிருக்கின்றார். அன்பானவர்களே, நாம் ஒருவேளை நாம் இப்படியாக நாம் முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. நான் எல்லாவற்றிலும் தேறிவிட்டேன், இனி ஒன்றுமே இல்லை, நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அதைத்தான் பவுல் சொல்றார். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். இப்படி ஒரு எண்ணம் வந்துவிட்டால் நாம் சிறப்பானவர்கள் என்று நம்மை நாமே பெருமையாக எண்ணிக்கொள்ளுவோம். அது தவறு. மாறாக நாம் என்ன செய்வோம்? நாம் எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டோம், எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இயேசு எதற்காக இந்த பூமியில என்னை தேர்வு செய்தார்? பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே என்னை ஏன் முன்குறித்தார் என்பதை நீங்கள் வேத வசனத்தோடு கூட உய்த்து ஆராய்ந்து படிப்பீர்கள் என்றால் அந்த நோக்கத்தை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்வீர்கள். பூமிக்குரிய காரியங்களிலே ஈடுபட மாட்டீர்கள். தேவ காரியங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுப்பீர்கள். இதையெல்லாம் அறிந்த பவுல் சொல்கிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஒரு விசேஷ அப்போஸ்தலனாக பவுல் அழைக்கப்பட்டார். ஆசியா முழுமைக்கும் சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். அதுதான் அவருடைய வேலையாக இருந்தது. வீடு வாடகைக்கு எடுத்து தன்னிடத்தில் வந்த யாவருக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய தொழில்களிலே தீவிரமாக இருக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன வேலையாக இருக்கிறது? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வேலையாக இருக்கிறது. அதை அவர் செய்தார். எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார்.
மேலும் சொல்லும்போது, சகோதரரே, நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். மறக்க வேண்டும், மறக்க வேண்டியதை மறந்து முன்னானவைகள், நமக்கு முன்னாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த பரலோகத்திலே நம்ம எதிர்பார்க்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் சுவிசேஷ வேலையை முடித்துவிட்டு சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 40 நாள் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். தேவனுடைய வலது வருஷத்திலே போய் வீற்றிருக்கிறார். எல்லா வேலையும் முடித்து விட்டு அவரை போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்கிறார். அதே போல நாம் இந்த பூமியிலே செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் முடித்து விட்டு நாம் மேலானவைகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதைத்தான் இங்கு சொல்கிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இது தேவனுடைய அழைப்பு, பரம அழைப்பு. அது ஒரு பந்தய பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி அடைகிறவர்களுக்கு தான் அந்த பந்தய பொருள் கிடைக்கும், எல்லாருக்கும் அல்ல. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கு சொல்லும் போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் ஆவியானவர். வெற்றி கொள்ளுகிறவர்களுக்கு தான் அந்த இடம் கிடைக்கும், எல்லாருக்கும் அல்ல. அதைத்தான் இங்க பவுலும் உணர்த்துகிறார். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். எனக்கு ஒரு லக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த நோக்கத்தோடு நான் ஓடுகிறேன். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் முயற்சி எடுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. பந்தயத்திலே போராடுகிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக போகிறார்கள், மல்யுத்தம் செய்கிறார்கள், வெற்றியடைய முடியாத மல்யுத்தம் செய்கிறார்கள். அதே போல ஒரு கோல் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. அதற்காக நீங்கள் முயற்சி எடுங்கள். பிலிப்பியர் 3:20 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? இந்த பூமிக்குரிய விஷயத்திலே எந்த வீடை வாங்கலாம், எந்த நிலத்தை விற்கலாம், எந்த பொருட்களை நாம் வாங்கலாம் என்ற ஒரு ஈடுபாடோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா? அல்லது எதை கட்டலாம், எதை விற்கலாம், எந்த தேசத்திலே நாம் போய் குடியேறலாம்? இதெல்லாம் உலகம் அன்பானவர்களே. ஏதோ ஒரு மூலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதுதான் உண்மை. நிரந்தரமான ஒரு குடியிருப்பு. அங்கே இருந்து யார் வரப்போகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே அந்த எதிர்பார்ப்போடு கூட இருங்கள். 5வது, நீங்கள் மரித்தீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நாம் எவ்விதமாக நாம் மரித்தோம்? ரோமர் 6:3-8 பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவருடனே நாம் பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அவரோடு நாம் மரித்தோம் ஞானஸ்நானத்திலே. இப்போ அவரோடு கூட நாம் உயிர்த்தெழுதலின் சாயலை இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படின்னாலே பிழைத்தும் இருப்போம், பிழைத்தும் இருக்கின்றோம். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கின்றதா? ஞானஸ்நானத்திலே இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது அன்பான சகோதரனே, சகோதரியே. அப்ப ஞானஸ்நானமானது எவ்வளவு முக்கியமானது. அவரோடு நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம், அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலை இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், அவரோடு கூட பிழைத்தும் இருக்கின்றோம். அப்ப நாம் மரித்தாலும் பிழைத்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாகவே அவருக்கு சொந்தமானவர்களாக நாம் இருக்கின்றோம். ரோமர் 8:10 வாசிக்கிறோம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். சரீரமானது மரித்து போகிறது, ஆவியானது ஜீவன் உள்ளதாக மாறுகிறது. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்தவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆறாவது காரியமாக உங்கள் ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட அனைவருமே அவரை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஞானஸ்நானம் தண்ணீரிலே நாம் மூழ்கி
எழுந்தவர்களாக இருக்கிறோம். அந்த சரீரம் முழுவதுமாக களையப்பட்டு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா ஞானஸ்நானத்துக்கு பின்பதாக? அப்ப பழைய சரீரம் ஒளிந்து போனது, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கொலோசியர் 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயின நாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்காக இவைகள் எல்லாமே நடந்திருக்கிறது என பவுல் எழுதுகிறார். ஆக அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திற்கு இது அடையாளமாக இருக்கிறது. அந்த மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானத்துக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் இதை செய்கிறோம். 7வது காரியமாக கொலோசியர் 3:4 என்ன வாசிக்கிறோம் என்றால், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று பாருங்கள். இயேசு வெளிப்பட போகிறார், மறுபடியும் நம்ம எல்லாரையும் அழைத்து போக போகிறார். அப்பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆக மரித்தவர்களாக போக போகிறது இல்லை. அவர் வரும்போது கிறிஸ்துக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்படுவோம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 1:21 அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு தெளிவாக எழுதுகிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறார். For to me live is Christ and to die is gain. இந்த ஆதாயம் உங்களுக்கும் நிச்சயமாக உண்டு. கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறபடினாலே சாவு நமக்கு ஆதாயமாக இருக்கிறது. ஏனென்றால் அவரோடு கூட நாம் உயிரோடு கூட எழுப்பப்படுவோம் மகிமையிலே. 1 தெசலோனிக்கேயர் 4:14 இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். அவர்களுடைய முடிவு அப்படியே போய்விடவில்லை, அவர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள். அந்த நம்பிக்கையை நமக்கு உருவாகிறது பிரியமானவர்களே. கிறிஸ்து எப்படி மரித்து எழுந்தாரோ அதே போல கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் கொண்டு வருவார். கடைசியாக ரோமர் 8:9 நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி நம்மளே வாசமாக இருக்கும்போது நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கவே மாட்டோம், ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்போம். எப்படி என்றால் ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கின்றார். அப்ப மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். அப்ப ஆவிக்குரிய ஒரு சிந்தையிலே நாம் வழிநடத்தப்படுகிறோம் தேவனுடைய ஆவியினாலே. ஆக தேவன் முற்றிலுமாக நம்ம பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. என அன்பானவர்களே, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணைந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலே உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை நாம் தியானம் செய்தோம். வேத வசனங்களோடு கூட ஆராய்ந்து பார்த்தோம். நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாக இருக்கின்றோம். ஆகையினாலே மேலானவைகளை நாம் நாட வேண்டும். இயேசுவானவர் மரித்து பின்பு உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார் என பார்க்கிறோம். நாமும் மேலானவைகளை தேட வேண்டும். பூமியிலே உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என வேதம் சொல்லுகிறது. மேலானவைகளை நாம் நாடும்போது இந்த பூமிக்குரியவைகளை நாம் நோக்கி பார்க்க கூடாது, மேலானவைகளை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என பார்த்தோம். ஆகையினாலே எனக்கு அன்பான சகோதரியே, இந்த நம்பிக்கையிலே கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து பெறுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதர சகோதரிகளுக்காக, விசுவாச குடும்பத்தார்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட நாங்கள் அடக்கம் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவரோடு கூட உயிர்த்தெழுதல் சாயலை இணைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். அவரோடு கூட பிழைத்தவர்களாகவும் இருக்கிறோம். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது.
மேலானவைகளை நோக்கி பார்த்து மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜெபத்தின் தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, வேத சத்தியங்களை கேட்டீர்கள். உங்களுக்கு ஆவிக்குரிய புத்தகங்கள் தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி கொடுப்பீர்கள் என்றால் நாங்கள் ஆவிக்குரிய புத்தகங்கள் மற்றும் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழையும் உங்களுடைய முகவரிக்கு அனுப்பி கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கே நம்பிக்கை உண்டோ அங்கே விசுவாசம் உண்டு, எங்கே விசுவாசம் உண்டோ அங்கே அற்புதங்கள் உண்டு. Where there is hope, there is faith. Where there is faith, miracles happen. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் வசனம் என்ற மாத இதழ் எங்களிடம் இருக்கிறது. இவைகள் தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி கொடுப்பீர்கள் என்றால் இந்த மாத இதழை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி கொடுப்போம். தேவனிடத்திற்கு செல்லும் வழியை மனிதன் கண்டுபிடிக்க முடியுமா? Can man find the way to God என்ற ஒரு புத்தகமானது இருக்கிறது. இந்த புத்தகம் தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை நம்முடைய அன்பின் சகோதரி பெட்டி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகம் உங்களுடைய இல்லங்களிலே இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். இந்த புத்தகம் தேவைப்பட்டாலும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுக்க ஆவலாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, DVD உங்களுக்கு தேவைப்பட்டால், CD வானொலியிலே வந்த தேவ செய்திகள், தொலைக்காட்சியிலே வந்த தேவ செய்திகள் அடங்கிய CD DVDக்கள் இருக்கிறது. இவைகள் வேண்டுமென்றால் ரூபாய் 100 செலுத்தி நீங்கள் இவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் வசனம் என்ற 4 அருமையான வால்யூம் புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. இந்த புத்தகங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு புத்தகத்திலும் 52 டாபிக் பிரசங்கங்கள் இருக்கிறது, தேவ செய்திகள். அவைகளை எல்லாம் நீங்கள் வாசித்து ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தேவ செய்திகள் அடங்கிய இந்த புத்தகம் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். மிகவும் அழகாக நேர்த்தியாக அச்சிடப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள இன்றே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி தாருங்கள், அல்லது கடிதத்தின் மூலமாக எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா என்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்புவீர்கள் என்றால் நாங்கள் உடனே உங்களுடைய முகவரிக்கு இந்த புத்தகங்கள், மாத இதழ், இன்னும் ஆவிக்குரிய புத்தகங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அனுப்பி கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்து தேவ செய்திகளை கேட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.